Hallelujah. Good morning. Good afternoon. Also, good evening. நீங்க எங்க இருந்து பார்க்கிறீர்களோ உங்களுக்கு அனுகூலமான நேரத்தில் நீங்க எப்பொழுதும் இந்த யூடியூப்ல பார்க்கும்படியாக தேவனுடைய வசனம் கிடைக்கக்கூடியதா இருக்கிறது. நீங்க டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டீங்களா? இல்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஒவ்வொரு முறையும் லைக் செய்ய மறந்து விடுகிறீங்க. யாருக்காவது ஷேர் செய்தால் அவங்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க இல்லையா? மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க ஒரு ஜெபத்தோடு இன்றைய தேவனுடைய வசனத்தை தியானிப்போம். பரிசுத்தரே உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னொரு முறை எங்கள் இருதயத்துக்கு தேவையான தேவ வசனத்தை தந்தருளும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். நல்லா இருக்கீங்களா? ஸ்பிரிச்சுவலா நல்லா இருக்கிறீங்களா? ஆவிக்குரிய விதத்தில் நல்லா இருக்கிறீங்களா? உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை சரியா இருக்கா? உங்க ஜெப வாழ்க்கை நல்லா இருக்கா? உங்களுடைய விசுவாசம் பெருக்கம் அடைகிறதா? தேவனுக்கான வாஞ்சை, பரிசுத்தத்திற்கான தவிப்பு கொண்டிருக்கிறீங்களா? பாருங்க, நம்ம சின்ன பிள்ளைங்க கூட வளரும்போது அவங்க சீக்கிரமாய் பெரியவர்களாக வேண்டும் என்று விரும்புவாங்க. நீங்க பார்த்திருக்கீங்களா? உங்க பிள்ளைங்க உங்க செருப்பை போட்டுக்கொண்டு, உங்க ஹீல்ஸ் போட்டுக்கொண்டு நடப்பதற்கு முயற்சிப்பாங்க. அப்பாவோட பூட்ஸ் போட்டுக்கொண்டு நடக்க முயற்சிப்பாங்க. என்னங்க, ஏனென்றால் நானும் பெரியவனாக வேண்டும், அப்பாவை போல அம்மாவை போல என்ற ஆசை இருக்கும். நாமும் கூட நம்ம டாடி, நம்முடைய பரலோக பிதாவை போல ஆக வேண்டும் என்ற ஆசை இருக்க வேண்டும். ஒருவன் புதிதாய் பிறந்த பிறகு, கிறிஸ்துவுக்குள் நாம புதிதாக பிறக்கிற அனுபவத்தை பெற்ற பிறகு ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும், கிறிஸ்துவை போல வாழ வேண்டும் என்ற ஆசையோடு தொடர வேண்டும். ஆசைப்பட்டால் போதுமா என்ன? நம்ம பிள்ளைங்க நல்ல ஆரோக்கியமா வளர வேண்டும் என்றால் அவங்களுக்கு நல்ல ஆகாரம் இருக்க வேண்டும், நல்ல வாட்டர் தண்ணீர் இருக்க வேண்டும், நல்ல போதனை இருக்க வேண்டும், நல்ல ஸ்கூல் இருக்க வேண்டும், நல்ல பக்தியின் வழியில வழி நடத்துகிற பெற்றோரும் இருக்க வேண்டும் இல்லையா? அப்பொழுதே அவங்க சிறுவர்களாக இருக்கும்போது தேவனுடைய வசனம் அவங்க வாயிலிருந்து அவங்க பெரியவர்கள் ஆகும்போது மறக்க மாட்டாங்க. உங்க பிள்ளைகளுக்கு சிறு வயதிலேயே கற்றுக் கொடுங்க. தேவனுடைய வசனத்தினால வளருங்க. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பார்த்தோமானால் பெற்றோருடைய பக்தியை பார்த்து பெருமிதப்பட்டு அப்படிப்பட்ட பக்தி எனக்கும் வேண்டும் என்று நினைக்கிற பிள்ளைகளை விட, எங்க அம்மா ஜெபிப்பாங்க, என்னுடைய அப்பா சர்ச்சுக்கு போவாரு, ஆனால் என்ன பிரயோஜனம்? வீட்டுக்குள்ள கசந்து கொண்டே இருப்பாங்க. சர்ச்சில் பக்தி, வீட்டுல சண்டையோடுவே தான் இருக்கிறாங்க என்கிற பிள்ளைங்க ஆண்டவரை விசுவாசிக்க மாட்டாங்க. அநேக பக்தர்கள் இன்றைக்கு பக்தி அற்றவர்கள் ஆகிறார்கள். பாத்தீங்களா? பக்தி அற்றவர்கள். பாவிகள் வேறுங்க. பாவிகள், துன்மார்க்கர்கள் வேறு. அவங்க மோசமான பாவங்களை செய்கிறவங்க, அநேக பாவங்களை செய்கிறவங்க. அதே நேரத்தில் பக்தி அற்றவர்கள் என்று பைபிள்ல இருக்கு. ஒரு காலத்துல இவங்க பக்தியா இருந்து அவங்க பக்தியை இப்போது இழந்தவர்கள். பார்த்தீங்களா? இன்றைக்கு அநேகர் ஒரு காலத்துல நன்றாக ஜெபித்தவர்கள், ஞானஸ்நானம் பெற்றவர்கள், ஆலயத்திற்கு ஓடினவர்கள் இன்றைக்கு குளிர்ந்து போயிருக்கிறாங்க. பக்தி இல்லாமல், ஜெபம் இல்லாமல், விசுவாசம் இல்லாமல், இன்னும் சில நேரம் பார்த்தால் தேவனை அறியாதவர்களை விட மோசமான நிலையில் இருக்கிறாங்க. ஏன் அப்படி? ஏன் அப்படி? என்னுடைய அப்பா ஞானஸ்நானம் எடுத்து விட்டார், ஆனாலும் குடிக்கிறார். இப்படி அநேகர் சொல்லும் போது எனக்கு புரியவே புரியாது. ஏன் இப்படி? 6 மாதம் நல்லா இருக்கிறாங்க, 1 வருஷம் நல்லா இருக்கிறாங்க, திரும்ப விழுந்துட்டாங்க, திரும்ப பின்வாங்கி போகிறாங்க என்று அநேகர் சொல்லுவாங்க. காரணம் என்ன தெரியுமா? உன் இருதயத்தை ஆண்டவருக்கு தந்து உங்க இருதயத்தை அவருடைய சொத்தாக்கி அவருடைய வசனத்தின்படியாக நடந்து கொள்ளும் போது மாத்திரமே நீங்க நாளுக்கு நாள் விருத்தி அடைவீங்க. பழைய கெட்ட வாழ்க்கையை ஆண்டவர் சுத்திகரித்த பிறகு, நம்முடைய பாவத்தை எல்லாம் அறிக்கை செய்து விட்ட பிறகு புதிய இருதயத்தை தருகின்றார். புதிய இருதயத்துல திரும்ப யாரை உட்கார வைக்கிறீங்க? ஒருவேளை அதை நான் நல்லா சுத்தமாக்கி இப்ப நன்றாக வாழ்கின்றேன், முன்பு செய்த தவறுகளை செய்யாமல் வாழ்கிறேன்னு சிலர் சொல்லுவாங்க. ஆனால் தவறுகள் செய்யாமல் இருப்பது ஒரு பகுதியானால் ஆண்டவருடைய சித்தத்தை செய்வது, அவர் சொன்னதை செய்வது, அவரை போல் இருப்பது என்பது இன்னொரு பகுதி. அது தனிப்பட்ட ஜெபம்,
விசுவாசத்தினாலே மாத்திரமே உண்டாகும். தேவ பிள்ளைகளோடு ஐக்கியமா இருப்பதனாலே ஜபம் செய்கிறவர்களோடு சேர்ந்து விசுவாசம், நீதியும், சமாதானத்தையும் பின்தொடர சொல்லியிருக்கிறார். எப்பொழுது நம்முடைய இருதயத்தை தேவன் புதிதாக்கிய பிறகு வெறுமையாக வைப்போமோ, பாருங்க என்ன நடக்குமோ. மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தில், அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்ணடையாமல். நிச்சயமாய் நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு கொடுக்கும் முன்பு அது சாத்தானுடைய கையில் இருந்தது. நம்முடைய இருதயத்திலே சாத்தான் விதைத்த விதைகள், அவன் நினைவுகள், அவன் கிரியைகள், அவனுடைய காரியங்கள், அவன் அதிகாரம் இருந்திருக்கும். ஆனால் எப்பொழுது நாம கிறிஸ்துவின் ரத்தத்தில் கழுவப்பட்டோமோ, நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விட்டோமோ, நம்முடைய இருதயம் அதிலிருந்து சாத்தான் ஓடி போய் விடுவான், விட்டு விடுவான். நம்முடைய பேச்சுக்கு அவன் வர முடியாது. ஆனால் பாருங்க, இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று வந்து இந்த பையனை 18 வருஷம் பயன்படுத்தினேன். இந்த ஃபேமிலியை நான் 30 வருஷம் ஆண்டு கொண்டேன். என்னுடைய வார்த்தையின்படியே இவன் வாழ்ந்தான். நான் குடிக்க சொன்னால் குடித்தான், நான் ஆட்டம் போட சொன்னால் ஆட்டம் போட்டான். என்னுடைய வார்த்தைகளால் இவன் நிரப்பப்பட்டு நான் சொல்லுகிறபடியெல்லாம் என்னுடைய பட்சத்தில் இவன் போராடினான். கெட்ட வார்த்தைகள் எல்லாம் இவனுக்கு நான் சப்ளை செய்தேன். அவனை ஒரு வழி ஆக்கினேன். இப்பொழுது ஏசாண்டவர் வந்து என்னை துரத்தி விட்டு விட்டார். இப்பொழுது என் வீடு எப்படி இருக்கிறது என்று பார்க்கிறேன் என்று திரும்ப வருவானாம். ஒரு முறை நாம ரட்சிக்கப்பட்ட பிறகு இனி சாத்தானின் பேச்சுக்கு வரமாட்டான் என்று அலட்சியமாக இருக்க முடியாது. அவனுக்கு நம்மை விட்டுவிட இஷ்டம் இருக்காது. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் என்றால் அவனுக்கு இன்னும் இஷ்டம். அவனை கெடுத்து தேவனுடைய நாமத்தை வெட்கப்படுத்தவே அவனுடைய விருப்பம். வந்து பார்த்தால், என்னுடைய வீட்டுக்கு போய் பார்ப்பேன் என்று வந்தால், அந்த வீட்டில் யாரும் இல்லாமல் அது பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறான். என்னுடைய வீட்டை அழுக்காக்கி விட்டு வந்தேன், குப்பையாக்கி விட்டு வந்தேன். எல்லா குப்பைகளாலும், சண்டைகளாலும், கோபதாபங்களாலும், அசுத்த காரியங்களாலும் நிரப்பி வந்தேன். எப்படி இருக்கிறது என்று பார்க்க திரும்பி வருவானாம். வரும்போது அந்த வீடு அதில் யாரும் இல்லாததை பார்த்து, அழகா ஜோடிக்கப்பட்டிருப்பதை பார்த்து, அழக செட் செய்து இருக்கிறது. அது எங்கே அது இருக்கணுமோ அது அங்கே இருக்கு. அழகான ஒழுக்கம் இருக்கிறது, நீதி நியாயங்கள் இருக்கிறது. அங்கே ரொம்பவும் பீஸ் இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது. அந்த வீட்டில் யாரும் இல்லை. அங்கு ஏசாண்டவர் மாத்திரம் இருந்திருந்தால் அவன் ஓடியே போயிருப்பான். ஆனால் அது வெறுமையா இருக்கிறது. அங்கே தேவ வசனம் இல்லை. அங்கே ஜெபத்தின் வல்லமை இல்லை. அது நன்றாய் ஜோடிக்கப்பட்டிருக்க கண்டு அந்த வீடு வெறுமையா இருப்பதை பார்த்து சென்று தன்னை விட பொல்லாத இன்னும் 7 ஆவிகளை கூட கூட்டிக் கொண்டு வரும். சென்று என்ன செய்வானாம், என்னை ஒருவனை துரத்தி விட்டாங்க, என்னை விட பொல்லாதவைகளை கொண்டு வந்து நான் இதிலே வாசமாயிருப்பேன் என்று இன்னும் 7 பொல்லாத ஆவிகளை கூட கூட்டிக் கொண்டு வந்து அவைகள் அதில் நுழைந்து உட்புகுந்து குடியிருக்கும், செட்டில் ஆயிடுவான். பாருங்க, ஒரு மனிதன் மாறிய பிறகு தன் இருதயத்தை வசனத்தினாலே நிரப்பாவிட்டால், தேவனோடு உறவாடுகிறவனாய் தேவனே அவனுடைய இருதயத்தின் சிங்காசனத்தின் மேல் உட்கார செய்யாவிட்டால், ஆண்டவருடைய வார்த்தைகள், ஆண்டவருடைய ஆவி உன் இருதயத்திலே வசிக்கும்படியாக நீ தேவ சமூகத்திலே முழங்கால் போட்டு ஜெபிக்காவிட்டால், நான் இப்பொழுது எந்த தவறும் செய்கிறதில்ல, நன்றாதான் இருக்கிறேன், ஆண்டவர் என்னை ரட்சித்த பிறகு நான் மாறிவிட்டேன், ஆகவே நான் நன்றாகவே இருக்கிறேன் என்று நினைத்து உன் இருதயத்தை தேவனுடைய வசனத்தினால் நிரப்பாவிட்டால், அவன் வந்து அவனை விட பொல்லாத வேறு 7 அசுத்த ஆவிகளை கூட கூட்டிக் கொண்டு வருவான். அதனாலதான் அந்த மனிதனுடைய பின்னிலைமை முன்னிலைமையை விட கெட்டதா இருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்ததிக்கும் சம்பவிக்கும். இந்த கடைசி காலத்தில விசுவாசத்திலிருந்து விழுந்து விட்டவர்கள் அநேகரா இருக்கிறாங்க. விசுவாசத்தில் சீர்கெட்டவர்கள் ஆகிறாங்க. எக்ஸ் கிறிஸ்டியன்ஸ் என்று பெயர் வைத்துக் கொள்கிறாங்க. பாருங்க, ஒரு காலத்திலே கிறிஸ்தவன், ஆனால் இப்போது இல்லை. அப்பொழுது நான் நம்பிக்கொண்டேன், ஆனால் அதெல்லாம் சும்மா என்று
எவ்வளவு கொடுமையாக அதே வாயினாலே ஆண்டவரை அறிக்கை செய்த அதே வாயினால் ஆண்டவரை அறியேன் என்று மறுதலித்த பேதுருவை போல், ஆண்டவரை விற்று போட்ட யூதாவை போல இன்றைக்கு அநேகம் பேர்கள் கிறிஸ்தவர்கள் எனப்படுகிறவர்கள், விசுவாசிகள் எனப்படுகிறவர்கள், ஒரு காலத்துல தேவன் எனக்கு நன்மை செய்தார் என்று சாட்சி தந்தவர்கள், ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் இன்றைக்கு இயேசு ஆண்டவரை வெளியரங்கமாய் சிலுவையில் அறைகிறார்கள். காரணம், அவங்க இருதயத்திலே இன்னும் 7 அசுத்தாவிகள் வந்து விட்டது. 7 பொல்லாத ஆவிகள். இவன் லீடர் ஆகிவிட்டான், இந்த ஓல்டு பேய். ஒன்று போய்விட்டது என்று அல்ல, 7 வந்து விட்டது. இன்னும் கெட்ட பழக்கங்களுக்கு அடிமைகளாகி இன்னும் மோசமான நிலைக்கு போய்விடுவாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில எத்தனையோ பேர் இன்றைக்கு இருக்கிறார்கள். எவ்வளவு வேதனையான விஷயங்க இது. ஜாக்கிரதை, உங்க இருதயத்தை காலியா வைத்துக் கொள்ளாதீங்க. ஒரு நாள் வசனம் கேட்கலனா என்ன, வாசிக்காவிட்டால் என்ன, ஜெபிக்கலனா என்ன, சர்ச்சுக்கு போகலனா என்ன ஆகிவிடும் என்று சொல்கிறீங்களா? ஒரு நாள் சாப்பிடாவிட்டால் வயிறு காலியா இருக்குமா இல்லையா? ஒரு நாள் தேவ சமூகத்துக்கு போகாவிட்டா உங்க இருதயம் வெறுமையாகிவிடும். தேவ பிரசன்னத்தால உங்க இருதயத்தை நிரப்புங்க. தாவீது சொன்னார், உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வசனத்தினால் என் இருதயத்தை நிரப்பி இருக்கிறேன் என்றார். ஆமாங்க, முழங்கால் போட்டு ஜெபிக்கும் போது உங்களுடைய எல்லைகளுக்கு கூட பிசாசினால் வர முடியாது. அசுத்த ஆவிகளை துரத்திவிட சாத்தானை துரத்த நமக்கு ஒரே ஆயுதம் என்பது ஜபம்தான். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறவன் தன் இருதயத்தை ஜப ஆவினால் நிரப்புவானாகவே பரிசுத்த ஆவியானவர் நம் இருதயத்தில் வாழ்வாராகவே அசுத்தமான எண்ணங்கள், யோசனைகள் மாத்திரமல்ல, பொல்லாத ஆவிகள், அவைகளுக்கும் மற்றும் அசுத்தமான காரியங்களுக்கும் அங்கே இடமே இருக்காது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை ரட்சித்திருக்கிறாரா? தேவன் நன்மை செய்தாரா? ஆண்டவரை நம்பிக்கொண்டீங்களா? ஞானஸ்நானம் பெற்றீங்களா? கர்த்தருடைய பந்தியிலும் பங்கு பெறுகிறீங்களா? இன்றைக்கு உங்க இருதயம் எப்படி இருக்கு? யார் இருக்காங்க இருதயத்துல? ஆண்டவர் இருக்கிறாரா? ஆண்டவர் வார்த்தைக்கு இடம் இருக்கா? ஆண்டவருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படுகிறீங்களா? ஆண்டவரை போல இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீங்களா? இல்லை என்றால் ஆபத்துங்க. கண்களை மூடுங்க, ஜெபிப்போம். பரிசுத்தரே, நமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் இருதயங்களை அப்பா உமக்கு அர்ப்பணித்துக் கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா என்றீர். நான் ரட்சிக்கப்பட்டேன், தேவன் எனக்கு நன்மை செய்தார் என்று சொல்லும் நாங்கள் திரும்ப எங்கள் இஷ்டத்தை போல வாழாமல், எங்களுக்கு பிரியமானவைகளால் எங்கள் இருதயத்தை நிரப்பிக் கொள்ளாமல், உலக ஆசைகளால், மாம்ச இச்சைகளால் நாங்கள் நிரப்பப்பட்டு இன்னும் அதிகமாய் உம்மை வெட்கப்படுத்தி உம் நாமத்தை வெட்கப்படுத்துகிற வாழ்க்கை வாழாதபடிக்கப்பா எங்கள் இருதயத்தின் சிங்காசனத்தின் மேல் கிறிஸ்துவை அமர செய்யும்படியாக ஒவ்வொரு காலையிலும் எங்கள் இருதயத்துக்குள் உம்மை வரவேற்பதற்கு, நாள் முழுவதும் உம்மை தியானிப்பதற்கு, எங்கள் படுக்கையிலும் எங்கள் தூக்கத்திலும் அப்பா உம்முடைய ஆவியின் பிரசன்னத்தை அனுபவிக்கும்படியாக, உம்மோடு தனிப்பட்ட அனுபவத்தை உடையவர்களாக, தனிப்பட்ட ஜபம் செய்கிறவர்களா எங்கள் இருதயத்தை சுத்தம் உள்ளதாய் காத்துக்கொள்ள உதவும் அப்பா. உனக்குள் இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் பெரியவர் என்று சொன்னது போல, இந்த உலகத்திலே 7 அல்ல 70 பேய்கள் வந்தாலும், எப்படிப்பட்ட பிசாசியங்கள் மீது படையெடுத்தாலும் பயப்பட அவசியமில்லாமல் ஆண்டவருக்கு எங்கள் இருதயத்தில் இடம் கொடுக்கும்படியாய், உலகத்தை ஜெயிப்பதற்கு, பாவத்தை ஜெயிப்பதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையா இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை, பாரங்களை எப்பொழுதுக்கு அப்பொழுது எங்களுக்கு தெரியப்படுத்த 8939801234 ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப் பண்ணுங்க. நாங்க அவைகளை பார்க்கின்றோம். நீங்க ஒரு காலத்துல பக்தியாக இருந்து இப்போது பின்வாங்கிட்டீங்களா? இப்ப பலவீனர் ஆயிட்டீங்களா? அதை அலட்சியப்படுத்தாதீங்க. உடனே உங்க இருதயத்தை தேவனோடு சரி செய்து கொள்ளுங்க. ஆண்டவருக்கு உங்க இருதயத்துல முதல் இடத்தை கொடுங்க. நீங்க செய்வதெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். பிசாசு உங்கள் பேச்சுக்கு வரமாட்டான். நீங்க விசுவாசத்துல பெருக்கம் அடைந்து கிறிஸ்துவின் சாயலுக்கு மாற்றப்படுவீங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கும் இதே நேரம் அனுதின தியானத்தில் கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக. ஹalleluya. பெங்களூர் மற்றும் பெங்களூரை சுற்றி இருக்கிற உங்களுக்கு ஒரு நற்செய்தி. கர்த்தருக்கு சித்தமானால் பெங்களூருவிலே மே மாதம் 28ஆம் தேதி அன்று ஒரு விசேஷமான
ஒன் டே கெட் டுகெதரை உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம். மதியம் 2 மணியிலிருந்து 5 மணி வரை, 6 மணியிலிருந்து 9 மணி வரை நடக்கும் 2 செஷன்ஸ்களிலும் நீங்க பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொடுங்க. பெங்களூருவிலிருந்து மட்டுமல்ல, சுற்றி இருக்கிற அநேக பகுதிகளிலிருந்து, அங்கு ஆந்திராவிலிருந்து, ராயலசீமாவிலிருந்து உங்களில் அநேகர் இந்த கெட் டுகெதர்ஸ்க்கு தொடர்ந்து வருகிறீர்கள். கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை சொல்கிறீங்க. உங்க பாரங்களை பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்கவும், உங்களை நேரடியாக சந்திக்கவும் எனக்கு வாய்ப்பை ஏற்படுத்துகிறீங்க. சோசியல் மீடியா மூலம், டிவி மூலம் வசனத்தை கேட்கிற உங்களை நேரடியாக பார்க்க வேண்டும் என்று, உங்களை ஆவிக்குரிய விதத்தில் பலப்படுத்த வேண்டும் என்று பெங்களூரு வருகிறோம். இந்த ஒன் டே கெட் டுகெதரில் தேவ சமூகத்தில் நாம இருக்கும்படியாக, தேவ ஆவியின் காரியங்கள் பார்க்கும்படியாக, அவருடைய தேவ செய்தியை கேட்டு மகிழும்படியாக வாருங்கள், பங்கு பெறுங்க. மிக முக்கியமாக ஜெபித்துக் கொள்ளுங்க. உங்க உற்றார் நண்பர்களுக்கும் இந்த விஷயத்தை தெரியப்படுத்துங்க. இந்த முறை முகவரி மாறி இருக்கிறது, கவனிங்க. ஜீசஸ் கால்ஸ் பிரேயர் டவர், நேதாஜி ரோடு, ஃப்ரேசர் டவுன், நியர் கண்டோன்மெண்ட் ரயில்வே ஸ்டேஷன், பெங்களூரு. உங்களுக்கு மேலும் விவரங்கள் வேண்டுமானால் QR கோடை நீங்க ஸ்கேன் பண்ணி கொள்ளுங்க, அல்லது கீழே ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு நீங்க உடனடியாக தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமா கலந்து கொள்ளுங்க. உங்க நண்பர்கள், உறவினர்களையும் உங்களோடு கூட்டிக் கொண்டு வாங்க. உங்களுக்காக விசேஷமா ஜெபிக்க, தேவனுடைய வசனத்தினால் உங்களை பலப்படுத்த நாங்க வாஞ்சிக்கின்றோம். வாங்க, பங்கு பெறுங்கள், தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள்.